எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஹெல்தியான 12 ஆப்ஷன் நான் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டோட ஓரத்தில் போங்க. சூப்பர் மார்க்கெட்டோட நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லலாம் சூப்பர் மார்க்கெட்லலாம் ஓரத்தில் தான் வந்து இந்த காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டோட நடுவில் என்ன இருக்குன்னா, இனிப்பு, கொழுப்பு, உப்பு. சூப்பர் மார்க்கெட்டோட ஓரத்தில் என்ன இருக்குன்னா, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் டி, நார்ச்சத்து, இரும்புச்சத்து. அதனால ஓரத்தில் போய் நம்மளுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள் வாங்குங்க. என்றைக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பினேஷன் 2 காம்பினேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து காலையில் சாப்பிட்ருப்பாங்க, மறுபடியும் மத்தியானம் சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் அவங்க வயிறு காலியாக இருந்துச்சுன்னா, அந்த குளுக்கோஸ் இல்லாமல் போச்சுன்னா அவங்களால ஸ்கூலில் கவனிக்க முடியாது. மூளைக்கும் தசைகளுக்கும் வந்து குளுக்கோஸ் தொடர்ந்து தேவைப்படுது. ஏன்னா மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தசைகள் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு காம்பினேஷன் ஸ்நாக்ஸாக நல்ல சத்துமிக்க ஸ்நாக்ஸாக தரணும். இப்போ ஒரு பழம் தரீங்க, ஒரு ஆப்பிள் தரீங்க அப்படின்னா கூடவே வந்து நட்ஸ் வகையை சேர்ந்த பாதாம், பிஸ்தாவோ, முந்திரியோ ஏதோ ஒன்று இந்த பழங்களோடு சேர்ந்து நட்ஸ் வகைகள் தாங்க. 2வது விஷயம், இப்போ தயிர் தரோம் அப்படின்னா தயிரோடு சேர்ந்து தயிரில் பழங்கள் ஆட் பண்ணிடுங்க. பழங்கள்னால் திராட்சை, மாதுளை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து தாராளமாக அந்த தயிரில் ஆட் பண்ணுங்கள். வைட்டமின் மினரல் சத்துக்கள் அதில் கிடைக்கிது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3வது வெஜிடபிள் தரீங்க அப்படின்னா, இப்போது கேரட் தரீங்க அப்படின்னா ரா கேரட், பச்சை கேரட்டே வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி தந்துடுங்க. கூட அதில் லைட்டாக கொஞ்சம் மிளகு தூவி விட்டு முட்டை, பாயில்டு எக் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து வேக வைத்த முட்டையை கூடவே சேர்த்து தந்தோம்னா கேரட் ப்ளஸ் முட்டை ஒரு நாள் நல்ல காம்பினேஷனாக அமைஞ்சிடும். 4வது, இப்போது கீரைகள்லாம் தரணும் அப்படின்னா நிறைய டைம் கீரைகள் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கீரையை வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணலாம். திராட்சை, ஆரஞ்சு, அன்னாசி இந்த பழங்களெல்லாம் வந்து கப்பில் எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம கொடுக்க வேண்டிய கீரையும் அதே சம அளவு கப்பில் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் வந்து உங்கள் குழந்தை என்னவா நீ கொடுத்தி அந்த க்ரீன் கலரில் ஒரு ஜூஸ் அது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லும். ஸோ அவங்களே அறியாமல் கீரையை சாப்பிட்ருப்பாங்க. கீரையை கொடுக்குறோம், பட் இந்த ஸ்மூத்தி மட்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே கொடுத்துட்டா சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஆரஞ்சு பழம் சரியில்லாமல் போயிருந்தாலோ, இந்த பழங்கள் ஏதாவது சரியில்லாமல் இருந்தாலோ, கீரையினாலேயோ சம்டைம்ஸ் வந்து கசப்புத்தன்மை ஏற்பட்டு அது சில சமயம் பிடிக்காமல் போயிடலாம். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த நேரத்துக்கு சாயந்தர நேரத்துக்கு கொடுத்துறது இந்த ஸ்மூத்தி பொறுத்த வரைக்கும் பெட்டரு. 5வது, உலர் திராட்சை கொடுக்கலாம். உலர் திராட்சையோடு வந்து பேரிச்சம்பழம் இல்லைனா இந்த முந்திரி ஏதாவது ஒன்று கொடுத்திங்கன்னா அதுவுமே ஒரு காம்பினேஷன் ஸ்நாக்ஸு, டேஸ்டான ஸ்நாக்ஸு. 6வது, வறுத்த நிலக்கடலை, வேக வைத்த நிலக்கடலை இதெல்லாம் என்றைக்கும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் தனித்தனியாக சூப்பரான உணவுகள். நிலக்கடலைங்கிறதே வந்து இதில் வந்து கொழுப்புகளும் இருக்குது, புரதங்களும் இருக்குங்கிற வகையில் கடலை வகைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப தேவை. நான் கடலை மிட்டாய் பற்றி சொல்லலை, டைரக்ட் நிலக்கடலை, டைரெக்டாக வேக வச்ச கடலை, அதை வேணால் நம்ம தாளிச்சிடலாம். 7வதுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எதாக இருந்தாலும் வேக வச்சு தாளித்து கொடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. புரத சத்து பயங்கரமாக இதன் மூலமாக கிடைச்சிடும் குழந்தைங்களுக்கு. 8வது, எந்த பழம் வேணாலும் கொடுக்கலாங்க. ஆப்பிள், மாதுளை, திராட்சை, அன்னாசி, கொய்யாப்பழம், சீத்தாப்பழம். இப்போது சீசன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மாம்பழ சீசன்னா இப்போ மாம்பழ சீசன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பழ சீசன் வந்துடும். அந்தந்த சீசனல் பழங்களை கட்டாயம் கொடுங்க. கூடவே வந்து வெஜிடபிள்ஸு, காய்கறிகளும், அதாவது கேரட்டு, வெள்ளரிக்காய் போன்ற பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளுமே ஸ்நாக்ஸாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. 9வது, கொழுப்பு சத்து அப்படிங்கிறது வளர்கிற குழந்தைகளுக்கு என்றைக்குமே தேவை. பெரியவங்க தான் இந்த கொழுப்பு சத்தை பார்த்து ரொம்ப பயப்படணும். அதனால் சீஸ் இருக்குது பார்த்தீங்களா? சீஸ் ஆப்பிளே வந்து ஸ்லைஸ்டு ஆப்பிளில் சீஸ் தடவி கொடுக்கறதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். 10வது, ஆம்லெட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆம்லெட்லேயுமே சீஸ் ஆம்லெட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா பயங்கரமான ஹெவி கலோரி மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கு தேவையான பல சத்துக்களை கொடுக்குது. வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள். இது வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப தேவை. அடுத்து 11வது, சோளக்கருது. இந்த சோளக்கருதை வேக வச்சு அதுலேயுமே நம்ம பட்டர் தடவி கொடுக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான உணவு. கடைசியாக 12வது, இனிப்பு கொடுத்தே ஆகணும்னா கடலை மிட்டாய் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் இனிப்புகள் கொடுக்கலாம்.
அதை வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸில் இன்டகிரேட் பண்ணாமல் தனியாக வந்து இனிப்புகள் அப்படின்னு கொடுக்குறோம்னாவே அது ஸ்கூலோட சம்மந்தப்பட்டதில்லை, தனியாக தான் உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுங்கள். எப்பயாவது அவனுக்கு ரிவார்டு மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சால் அதுக்கு ஒரு பரிசாக அந்த இனிப்பை கொடுக்கலாமே தவிர நம்ம வந்து அது ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக இனிப்புகள் கொடுக்கறத தவிர்த்தணும். இனிப்புகள் மட்டும் இல்லை, பிஸ்கட்டு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே வந்து பரிசு பொருட்கள் தான் குழந்தைகளுக்கே தவிர அது வந்து ரொட்டீன் பொருள் கிடையாது. ஆக நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத இனிப்பு, கொழுப்பு, அதீத உப்பு இது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது பிற்காலத்தில். அதை விட ஆரோக்கியமான பல ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த உணவு வகைகளை தான் இப்போ நான் லிஸ்ட் பண்ணி ஒரு 12 உணவு வகைகளை சொன்னேன். இதை வந்து நீங்கள் 12 நாளைக்கு 12 உணவாக பிரிச்சுக்கிட்டிங்கனாவே போதும். அந்த வெரைட்டி கிடைச்சது குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் அவங்களும் ரெகுலராக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மம்மி ஸ்நாக்ஸ் செஞ்சு தராங்கன்னு சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.